ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நேற்று கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. குழந்தைங்கள், பெண்கள். விஜய் மேலே எந்த தவறும் கிடையாது. ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தார், தயவுசெய்து வயசானவங்களோ, குழந்தைகளோ, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வராதிங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி போயிருக்காங்க. அதை விட ஒரு சோகமான சம்பவம் என்னென்னா, என்ன சொல்லுன்னே தெரில. ஒரு அப்பா அவங்க ஒய்ஃப்கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் சொல்கிறாரு, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது போல இருக்குது, டிவியில் சொல்கிறாங்க, தயவுசெய்து கிளம்பி வந்துடுங்க. அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் போயிருக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசு, 10 வயசு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அவங்க ஹஸ்பண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு, தயவுசெய்து போகாதீங்க, டிவியில் சொல்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது, கிளம்பி வந்துடுங்கன்னு. அந்த பொண்ணு கேட்கல. அப்பா நான் விஜய் அங்கிளை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணு இறந்துருக்குறாங்க. தேடி இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. இப்போ அழுதுகிட்டே சொல்கிறாரு, நான் என் ஒய்ஃபையும் என்னோடய குழந்தையும் இழந்துட்டேன். போன மாதம்தான் ஒரு குழந்தைய இழந்துட்டேன். இந்த பொண்ணை ஏதோ ஒரு உடம்பு முடியல போல இருக்குது, நிறைய செலவு பண்ணி காப்பாற்றிருக்கிறாரு. பாவம் இப்போ தனிமரமாக நிற்கிறாரு. தயவுசெய்து விஜய் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். தயவுசெய்து கூட்டிகிட்டு போகாதீங்க. நம்ம குழந்த, நம்ம வீடு, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம மனைவி, மக்கள், அதுக்கப்புறம் தாங்க இதெல்லாம். இதை புரிஞ்சு மக்கள் நடந்துக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள். அதை டிவியில் பார்த்து வீட்டில் இருந்தபடியே சேஃப்டியாக என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ தான் கூட்டம், இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் மக்கள் வர முடியுன்ற போது அந்த இடத்துல அதிக கூட்டம் சேர்ந்துருக்கு. நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தாங்க பார்த்துக்கணும். நம்மளுடைய பாதுகாப்பு, ரொம்ப கூட்டம் அதிகமாக வருது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க. நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் நாம் தாங்க சேஃப்டி பண்ணிக்கணும். இப்போ இழப்பு வந்ததுக்கப்புறம் யாரும் கூட நிற்க போகிறது இல்லை. பாவம் அவர் தனி மரமாக இனிமேல் வாழ்நாள் முழுக்க தனியாக நான் யாருக்காக வாழ்வேன்னு சொல்லும்போது ரொம்பவே கண் கலங்குது, ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் பார்த்துக்கணும். யாரும் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க.